Hi students, now we are go to first standard Hindi class. Student, first term portion நம்ம முடிச்சிட்டோம். அது வந்து page number 17 வரைக்கும். 18 லேருந்து second term portionக்கான lesson starting. பாருங்க all lesson. அதில் first letter என்ன இருக்கு? Ta se na tak. அதாவது tall lettersலேருந்து na letters வரைக்கும். அதுதான் இந்த லெசனுடைய ஹெட்டிங்கு. ஃபஸ்ட்டு பாருங்கள் டா லெட்டர் 1 போட்டு சி மாதிரி போட்டிருக்கு டா டப டப். நம்ம தேர்ட் லைன் ஏற்கனவே நம்ம 4 லைன் கான்சோனன்ஸ் எல்லாம் படிச்சிருக்கோம். இது தேர்ட் லைன் டா லைனுடைய மீனிங்ஸ் எல்லாம் பார்க்க போகிறோம். டப டப்பு. டப்புன்னு என்னென்னா டப்பு நம்ம குளிக்கிற பாத்திரமெல்லாம் பிளாஸ்டிக் டப்பாலாம் சொல்லுவோம்ல அந்த டப்பு டியூபி டப்பு. இது ஹிந்திலையும் டப்பு தான், இங்கிலீஷ்லேயும் டப்பு தான். நெக்ஸ்ட்டு பிக்சர் பாருங்கள், நிறைய பேர் இருக்காங்களா, அதை நம்ம என்னென்னு சொல்லுவோம் இங்கிலீஷில் க்ரௌடு. அதுக்கு ஹிந்தியில் டா ட டா ட டட்டு. அது எப்படி சொல்லணும்? டட்டு. ஃபஸ்ட்டு டா வந்து 1 போட்டு சி மாதிரி போட்டால் மட்டும் போதும். செகண்ட் லெட்டர் 1 போட்டு ரவுண்டு போடணும். சரிங்களா? அதுதான் செகண்ட் டா லெட்டர். டா செகண்டு டாவும் ஃபஸ்ட்டு டாவையும் எழுதுனா டட்டு க்ரௌடு. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு 1 போட்டு எஸ் மாதிரி போட்டிருக்கிறது ட. தேர்டு டா பாருங்கள் ட க ர டகர். டகர்னு என்ன பிக்சர் பாருங்கள், சைடில் ரோடு தெரியுதுங்களா? ROAD ரோடு. டகர் ரோடு. மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து பாருங்கள். டாசே நாத்தக். டா டப டப்பு டியூபி டப்பு. நெக்ஸ்ட்டு லெட்டர் ட டா ட டட்டு. டட்டு மீன்ஸ் க்ரௌடு. நெக்ஸ்ட்டு ட ட க ர டகர் மீன்ஸ் ரோடு. ROAD ரோடு. டா லைன்லேயே ஃபோர்த்து லெட்டர் பாருங்கள். 1 போட்டு சி மாதிரி போட்டு ஃபஸ்ட் லெட்டர் அதில் உள்ளே சுழிச்சு விட்டா ஃபோர்த்து டா. பாருங்கள் ட ட ஃபா. ஃபா லெட்டரில் செகண்டு ஃபா. டா ஃபா டஃப். டஃப் அப்படின்னா தம்புரின். தம்புரின்னா நம்ம மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்குது இல்லைங்க, அதுதான் டா ஃபா டஃப். டஃப் அப்படின்னா தம்புரின். நெக்ஸ்ட்டு நா லெட்டர் யூ மாதிரி போட்டு பக்கத்தில் 1 போட்டால் நா. இதுக்கு பாருங்கள் ஃபா ந ஃபன். நா லெட்டரில் ஸ்டார்டிங் வேர்டு வராது. சரிங்களா? அதனால் அதுக்கு வர வேர்டில் ஃபா ந ஃபன். ஃபன் அப்படின்னா ஹுட் ஆஃப் த ஸ்னேக். அதாவது ஸ்னேக்கு படம் எடுக்குது பார்த்துருக்கீங்களா? நம்ம போய் ஏதாவது தின்னோம்னா உடனே அது முகம் அப்படியே விரித்து காமிக்கும். சாதாரண டைமில் தலையை சுருக்கி தான் இருக்கும். பட் நம்ம ஏதாவது அதை சீண்டணும்னா அது படம் எடுக்கிறது, பாம்பு படம் எடுக்குதுன்னு சொல்லுவாங்கள்ல, அதுதான் ஹுட் ஆஃப் த ஸ்னேக். மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து பாருங்கள். டா டா ஃபா டஃப்பு தாம்பிரேன். நெக்ஸ்ட்டு நா லா ஃபிஃப்த் லெட்டர் நா. ஃபான் ஃபன் ஹுட் ஆஃப் த ஸ்னேக். டு யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஓகே. நம்ம இது வரைக்கும் படித்தோம் இல்லைங்களா? இப்போ நம்ம பிக்சர் காமிக்கிறேன், நீங்களாக சொல்கிறீங்க. சரிங்களா? இது என்ன பிக்சர்னு தெரியுதா உங்களுக்கு? ஃபஸ்ட்டு வேர்டு நம்ம என்ன சொன்னோம்? டப டப்பு. டப்புன்னா நம்ம குளிக்கிற பாத்திரமெல்லாம் சொன்னோமா? பிளாஸ்டிக் டப்பா சொன்னோமா? டப டப்பு. நெக்ஸ்ட்டு இது பாருங்கள். க்ரௌடாக இருந்தால் நம்ம என்ன சொன்னோம் ஹிந்தியில்? டா ட டட்டு. டா ட டட்டு. நெக்ஸ்ட்டு பிக்சர் என்னன்னு தெரியுதா? ரோடு தெரியுதா உங்களுக்கு? ரோடுக்கு என்ன ஹிந்தியில் சொல்லுங்க பார்க்கலாம். வெரி குட். டகர். டகர டகர். டகர் மீன்ஸ் ரோடு. நெக்ஸ்ட் இது என்னன்னு சொல்லுங்க பார்க்குங்களா? தம்புரின். வெரி குட். இங்கிலீஷில் தெரியுதா? பட் ஹிந்தியில் என்னன்னு தெரியுதா உங்களுக்கு? டாஃபா டஃப். டாஃபா டஃப். நெக்ஸ்ட்டு பாம்பு ஸ்னேக் பார்த்தீங்களா? ஸ்னேக் எப்படி படம் எடுத்து காமிக்குதுன்னு. இதுக்கு பேர் தான்
ஃபன். என்னது? ஃபன். ஃபான ஃபன்.